அன்னைக்கு அதே அஜித்துக்கு டூப் ஓட்டின அவரே வர வச்சு அவருக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ். அண்ணே இது மட்டும் டெலிவரி ஆச்சுன்னா ஆல் இண்டியா பாலிடிக்ஸே ஃபயர் ஆகிடும். பட் ஆனால் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது, அதில் பயங்கரம் அடிபட்டுன்னு நினச்சேன். வீடியோஸ் ஜஸ்ட் மிஸ், எல்லாருமே வீடியோ எடுத்துட்டானு வேற, அதையும் சில நேரத்துக்கு முன்னாடியே வேற போட்டு விட்டானுங்க. அதை எல்லாரையும் டெலிட் பண்ண சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லி டெலிட் பண்ண சொல்லி அதை பண்ண சார் வாங்கி வச்சுக்கிட்டாரு. அதை பத்திரமா நீங்கள் உங்களுக்குள்ளேயே யாருக்காச்சும் ஒரு கேள்வி கேட்கணும். டிடிஎஃப் வாசன் யாருன்னே தெரியாமையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரை சூஸ் பண்ணீங்க. அதில் என்ன தெரிஞ்சுது அந்த ஒரு ஃபோட்டோவில்? கண்ணு, அதாவது ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இருக்குது கண்ணு. அது இப்போதைக்கு அதை கம்பேர் பண்ண வேண்டாம். அது அழகாக எனக்கு க்யூட்டாக பிடிச்சிருக்குது. இது கண்டிப்பாக ஹீரோக்கான மெட்டீரியல். அப்போ அழகாக இருந்தால் மட்டும்தான் ஹீரோ சார். பைக் ஓட்டும்போது தான் எல்லா பைக்கர்ஸ்க்குமே அவரோட எமோஷன் எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். அழுகை சரி, கோவம் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கர்ஸ்க்கு அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டியர்ஸ். இது 1 வருஷம் 2 வருஷம் கனவு கிடையாது, பல வருஷ கனவு. அதாவது +2 படிக்கும்போதே சினிமா பண்ணணுங்கிற ஆசை. அந்த கனவு அந்த இடத்துல நிறைவேறும்போது கண்டிப்பாக கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது மதன் கிருஷ்ணன் மட்டும் தான் நிற்பான். மட்டும் நிற்பான், வேறு யாருமே கிடையாது. அப்போது பரவாயில்ல, இந்த பையன் நல்லா ஹெல்ப் பண்ணுறானே அப்படின்ட்டு. அப்புறம் வயநாடு, கேரளாவில் நீங்கள் இப்போ அந்த 500 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கிறீங்க. அந்த டைம் கேமரா ஆன்ல இருந்துச்சா? இப்போ வந்து நாங்கள் காலையிலேருந்து ஆங்கர்ஸ் நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்போ ஒரு ஃபைனலாக நீங்கள் உங்களுக்குள்ளேயே யாருக்காச்சும் ஒரு கேள்வி கேட்கணும். டேரக்டர் சாருக்கு நீங்கள் கேட்கணும்னாலும், சார் நீங்கள் ஹீரோக்கு மியூசிக் டேரக்டர் கேட்கணும்னாலும் 2 கேள்விகள் கேட்டு ஃபைனலாக முடிச்சுக்கலாம். அப்புறம் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். வாங்க. அங்கே போய் நீங்கள் எல்லாரும் கேட்டு கேள்வி கேட்க போறீங்களா? டக்குன்னு வேற ஒரு வேர்ல்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். மியூசிக் டைரக்டர் வந்து இப்போ வந்து சீட்டுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. கமான் ப்ரோ. சார், இதுல இந்த படத்துல ஒரு பைக் சேஸ் சீக்வன்ஸ் இருக்குல்ல சார், ப்ரொடியூசரை எவ்வளோ நாள் ஆச்சு அதை கன்வின்ஸ் பண்றதுக்கு? அந்த ஸ்கிரிப்ட்ல, ஏன்னா அது ஒரு பொருட்செலவுன்னு ஒன்று இருக்கு. ஆமாம், அது எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு அதை கன்வின்ஸ் பண்றதுக்கு? அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு 15 days கிட்ட. அதை வந்து இது மாதிரி சீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப செலவாகுமே அப்படின்னாரு. இல்லை, இது வந்து மேக்கிங் ஆஃப் விஷயம் கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணால் மட்டுமே தான் அந்த இடத்த போய் சேரும். அது ஏன்னா அந்த கோர்ட்டு சீக்வன்ஸ்லாம் இருக்குது, அதுவும் ஜெயிக்கணும், இதுவும் ஜெயிக்கணும். அப்படி இருக்கும்போது அது வந்து என்ன ரிசல்ட், கோர்ட்டில் வந்து என்ன ரிசல்ட் கொடுக்கும், வருவானா வரமாட்டானான்ற ஒரு எஃபெக்ட் இதுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த ஹீரோ வந்து ஒரு விஷயம் கொண்டு வரான், அது எப்படி கொண்டு வரான், அது ஒரு த்ரில்லராக இருக்கணும். அதெல்லாம் வந்து ரஷ்யன் நாமெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். மிகப்பெரிய பொருட்செலவில் நேஷ்னல் ஹைவேஸில் பர்மிஷன் கேட்டு அது மிகப்பெரிய பொருட்செலவில் எடுத்தேன். அது உண்மையிலே ப்ரொடியூசர் ஒரு ஆன்சர். பிகாஸ் அப்படின்னா இவ்வளோ பெரிய செலவு படத்துக்கு. அது ஒரு பெரிய ஹீரோ கிடையாது, நான் பெரிய டைரக்டரும் கிடையாது. டைரக்டர் கொடுத்ததுக்கு நான் கண்டிப்பாக ப்ரொடியூசர் மதன் கிருஷ்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர் வாசன். இப்போ அந்த சீக்வன்ஸில் நீங்கள் வந்து பைக் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ரேசிங்க்கும் ஸ்டண்ட்டுக்கும் இருக்கிற மாற்றம், கேமரா முன்னாடிக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இது நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற அது ஒரு சின்ன ஜேர்னி. அது ஒன்று சொல்லுங்கள். அந்த வந்து 2-3 days நீங்கள் பண்ண அந்த ஜேர்னியை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம படத்தில் நடிக்கிற அந்த ஒரு 3-4 days தான் ரொம்ப, எப்படி சொல்கிறதுன்னா, பண்ணிட முடியுமா அந்த ஒரு பதட்டங்கள் எல்லாமே வந்துச்சு. அதுக்கப்புறம் இதுலேருந்து அப்படியே போகல நம்ம பாட்டுக்கு பரவாயில்ல ஏதோ வர ஆரம்பிச்சிருச்சு. சார் நல்ல வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் வந்து ஓகே, நமக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் வந்து நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு அவ்வளோ பேர் முன்னாடி நம்ம நடிக்கிறோம். க்ரூ மெம்பர்ஸ் ஒரு 40-50 பேர் இருக்காங்க, பப்ளிக் ஆடியன்ஸ் ஒரு 100-200 பேர் இருக்காங்க. அவங்க முன்னாடி நடிக்கிறவங்க போது கூச்சம் வரும். அப்படியே கூச்சத்தை உடச்சி வர்றது தான் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால் அச்சு தூள் கழிப்பிடலான்னு சொல்லி கூலாக வந்து பண்ணிட்டு போயிட்டோம். ஸ்டண்ட் எப்படி எனக்கு அது வந்து எல்லாமே ரியலாக ரிஸ்க் ரொம்ப இருக்கும். அதில் 100% உங்களுக்கு வந்து பண்ணால் சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். சேஃப்டி எல்லாம் விடுங்க, அதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க. ஒரு ரிஸ்க் இருக்குல்ல, எனக்கு அந்த ரிஸ்கோட மைண்ட் செட்னு ஒன்று இருக்கு. அது எல்லாரும் பண்ண முடியாது. அதில் உங்கள் மைண்ட் செட் ஆஃப் தட் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க. பட் அதில் ஒரு எமோஷனும் கொடுக்கணும், கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ஷிஃப்ட் பண்ணி போகணும். அதை பற்றி சொல்லுங்கள். என்ன உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்? வந்து பைக் ஓட்டும் போது தான் எல்லா பைக்கர்ஸ்க்குமே அவரோட எமோஷன் எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். அழுகை சரி, கோவம் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கர்ஸ்க்கு அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டியர்ஸ். எப்போவுமே பொண்ணுங்க சொல்லுவாங்களே, தூங்கிட்டு இருக்கும்போது என் பில்லோ கிட்ட கேட்டுப்பாரு,
என்னோட டியர்ஸ் எல்லாம் அதுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் எவ்ரி பைக்கர்ஸ்க்கு அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்கும்போது எல்லா எமோஷனுமே எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இல்லவே இல்லை, ரொம்ப கூலாக இருந்துச்சு. ரிஸ்க்கு சொன்னீங்க, ரிஸ்க்கெல்லாம் நமக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதனால் அது ஒன்றும் அவ்வளோ ஒரு எனக்கு அது ரொம்ப கூலாக இருந்தது. படத்தில் ரொம்ப ஈஸியாக இருந்தது. உங்களுக்கு அது ரிஸ்க்காக இருந்த ஷாட் ப்ரோ? எதுவுமே இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. நம்மளுக்கு பார்க்கும் போது தான் படம் படக்குது. பார்க்கும்போது பட் ஐ திங்க் பிகாஸ் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அந்த அந்த ஒரு விஷயம், அந்த ஸ்பீட் எல்லாம் வந்து பழகுனதுனால அது வந்து டைரக்டருக்கு வந்து ஒரு கண்டிப்பா ஒரு பிளஸ்ஸா இருக்கும்ல சார். ஏன்னா ஒரு அன்ட்ரெயின்ட் ரைடரை வந்து அந்த இடத்துல வச்சு எனக்கு அது ப்ளஸ்ஸாக தான் இருந்தது. அதே நேரத்தில் உங்களுக்கு ரிஸ்கா இருந்தது என்ன சார்? இவர் பண்றதுல இது ரொம்ப ரிஸ்கா இருக்கே, என்ன ஆகும் நீங்க யோசிச்சிருக்கீங்க? இல்லை ரிஸ்க்குங்கிறது எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது, அது தெரியாதனமா நடந்தது, அது நடக்கக்கூடாத இன்சிடென்ட். அது ரிஸ்க் ஃபேக்டர் கிடையாது. ஓகே. பட் ஆனால் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது, அதில் பயங்கரம் அடிபட்டுன்னு நினைச்சேன். அது நல்ல வேலை அது பைக் ஓட்டும் போது ரன்னிங்ல பைக் ஓட்டும் போதெல்லாம் எந்த ஆக்சிடென்ட்டும் இல்லையா? எனக்கு அந்த நினைப்பே இல்லை. அதாவது ஒரே ஒரு சின்ன இடத்துல மட்டும் இருந்தது. ஏன்னா ஸ்டார்டிங் த சேசிங்கில் அப்படி போவார், ஒருத்த இப்படி ரைட்டில் கிராஸ் பண்ணுவான், இவர் டப்புன்னு லெஃப்ட்டில் போகணும். இது ஏதாவது மிஸ் ஆகும், இங்கே மட்டும் தான் கொஞ்சம் பயந்தேன். அதாவது இவர் ரைட்டில் கட் பண்ண, அவனும் லெஃப்ட்டில் கட் பண்ண வச்சு 2 பேர் டேஷ் ஆயிரும். இந்த ஒரு 4 கட்டிங்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எந்த பயம் இல்லை. எனக்கு வந்து இவர் ரைடு பண்ணாலும் தெரியும். நீங்கள் அதே மாதிரி நான் மேக்ஸிமம் இந்த சீரியஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப க்ளோஸாக கொண்டு வர மாட்டேன் பைக்கை. அது கொஞ்சம் லெவல் டிஸ்டன்ஸில் இருப்பேன். ஆனால் மேக்கிங் ஆஃப் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு டெரர் இருக்கும், அந்த இது இருக்கும். அது அழகாக கொண்டு போயிருப்பேன். எனக்கு அந்த இடத்துல ரிஸ்கே இல்லை. ஒன்லி அந்த சேசிங் மட்டும் தான் ரிஸ்க் இருந்தது. அதாவது அந்த ஓடி வரும் அந்த சேசிங் இருந்தது. அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக வேற ஒரு சேசிங் சீக்வன்ஸில் அவர் ஓடி வரும், ஒரு கடைக்குள்ளே புந்து ரைட்டில் திரும்ப ஜம்ப் பண்ணி ஓடணும். அப்படி ஓடும்போது எதிர்க்கு ஒரு பைக்கர் வந்து, நாங்கள் எதாச்சும் அந்த பைக்கை அட்வான்ஸாக வந்துட்டா நேராக பைக் மேலே போய் மோதிட்டார். அப்படியே கீழே டப்புனு கீழே வந்து எந்த, அதாவது இப்படி புஷ்ஷிங்கோ கிஷிங்கோ எதுவுமே கிடையாது, நேராக போகிற அப்படியே டமால் அடிச்சு கீழே வந்துட்டார். நான் பதறிட்டேன் பயங்கரமா. ஐயோ, இல்ல டேக் ஸ்டாப் ஆயிடுச்சா இல்ல அந்த டேக் ஃபிலிம்ல இருக்கா? இல்ல அது இடிச்சதெல்லாம் இருக்கு, ஃபிலிம்ல அந்த டேக் இருக்கு, ஃபிலிம்ல இருக்கு. நான் அது ரியல் டேக் இருக்கு. இல்ல ரியல் டேக் படத்திலே இருக்கு, படத்திலே இருக்கு. அது ஆக்சிடென்ட்டே வச்சிட்டாங்க அப்படி. அந்த இம்பாக்ட் வரணும் அதுக்காக அந்த அது வரை வச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறம் எழுந்து ஓடுற ஒரு இது வந்து மதுரையில வந்து சிட்டிக்கு நடுவுல எடுக்கிற சீக்வென்ஸ். அந்த மதுரை மீனாட்சி டெம்பிள், மீனாட்சி அம்மன் கோயில் கிட்ட எடுத்துருங்க. அவ்வளவு கிரௌடு, குறைஞ்சது ஒரு 1500 பேர் 2000 பேர் இருந்திருப்பாங்க. இந்த கிரௌடுக்கு நடுவுல இந்த ஆக்சிடென்ட் நடக்குது. எல்லாம் பதறிட்டோம். எல்லார்கிட்டயும் போன்ல அப்போ இந்த வீடியோஸ் எல்லாரும் கார்டஸ் போடுறது வீடியோஸ் ஜஸ்ட் மிஸ். எல்லாருமே வீடியோ எடுத்தானு வேற, அதையும் சில நேரத்துக்கு முன்னாடியே வேற போட்டு விட்டானுங்க. அது எல்லாரும் டெலிட் பண்ண சொல்லி, எல்லார்ட்டையும் சொல்லி டெலிட் பண்ண சொல்லி அதை பண்ண சார் வாங்கி வச்சுக்கிட்டாரு. அதை பத்திரமா இன்டர்வியூ டைம்ல கொடுக்கலாம்னு சொல்லி அது இப்போ வரைக்கும் பல இன்டர்வியூ வந்துருச்சு. அதே போல ஒருத்தங்களுக்கு தரல, அதுக்கு கொடுங்க சார் அந்த கிளிப். அதே மாதிரி சேசிங் சீன் எடுக்கும்போது மாஸ்டர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த பக்கம் ஒரு பைக்கு, இப்படி ஒரு பைக் சென்டராக வராது தெரியுங்களா. இதை வந்து ஒரு சீக்வன்ஸை நான் தான் சொல்கிறேன், இது மாதிரி சீக்வன்ஸ் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, இது மாதிரி சீக்வன்ஸ் ரிஸ்க்கு ட்ரக்ஸ் எல்லாம் வச்சு நான் முதல்ல ட்ரையல் ஒன்று பார்க்கணும் அப்படின்னாரு. இது எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியில் எடுத்தோம் சார். அது தேவையில்லை, ட்ரக்ஸ் எல்லாம் சுத்தமாக தேவையில்லை. அது நான் வேற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் அவன் பாட்டு கை விட்டு போயிட்டே இருக்கலாம், அப்படி மிஸ் ஆச்சோட கை விட்டு போயிட்டே இருக்கலாம். இது ரிஸ்க் ஃபேக்டர் கிடையாது. இது வந்து அதுக்கப்புறம் ஒரு ஆம் கட் பண்ணி அங்கே வந்து ட்ரக்ஸ் வச்சு அதுக்கு ரோப்பு 3 பேருக்கு இறக்கி இது சேஃப்டியாக பண்ணாரு சார். இது விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிலாம் சொல்லி பார்த்தேன். இல்லை சார் அது ரிஸ்க்கு சார், யாராவது விழுந்தா என்ன பண்ணுங்க, அதை தான் நம்மளை பயத்தை கிரியேட் பண்ணுறோம். அன்னைக்கு அதே அஜித்துக்கு டூப் ஓட்டின அவனே வர வச்சு அவருக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ். அந்த இடத்துல டூப்பும் தேவையில்லை, இவங்க வேண்டிய வரைக்கும் என்ன பண்றது ஒன்றும் முடியல, நம்மள தலை பிச்சு வேண்டியதா இருக்கு. அப்புறம் என்ன பார்த்த உடனே உண்மையெல்லாம் வெளியே வாங்க. அதுக்கப்புறம் இல்லண்ணே சொல்லிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அவரு மறந்துட்டாரு எல்லாத்தையும். சரி சார், இல்ல அது வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் செலவு பண்ணி தான் ஆகணும். இல்ல எல்லாம் வச்சு இதெல்லாம் வச்சுதான் எடுத்திருக்காங்க. ஆனா இப்படிதான் பண்ணிருக்காரு. அதுக்குள்ள வந்து ஒரு விஷயம் இருக்கு. வாசன் லாஸ்ட் क्वेश्चन. இல்ல இன்னொரு சீக்வென்ஸ் சொல்லுங்க சார். இப்போ ஃபர்ஸ்ட் இவரு அட்வொகேட்டை பாக்குறாருல, அட்வொகேட்டை பார்க்கும்போது மாஸ்டர் கிட்ட சொன்னா இருங்க மாஸ்டர் கிட்ட இது மாதிரி ஒரு சீக்வென்ஸ் இருக்காங்க. ஓகே, ஒரு 4 ஃபைட்ரு ஒரு அசோசியேட் எல்லாம் வருவாங்க சார், அப்படி ஆகும் சார், எப்படி ₹1 சார் இல்லைன்னாங்க. இல்லை சரி அப்படியா சார், சரிங்க சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எதுவும் சொல்லலை. நானே அந்த சீக்வன்ஸ் எடுத்தேன்.
சார் அந்த- அந்த சீக்வன்ஸ் வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபைட் மாஸ்டர் இல்லாம சார் Okay. இதுக்கு அந்த எனக்கு car எந்த சம்மந்தமும் இல்லை சார். அந்த கார் வந்து நிற்கும் போது ரிஸ்க் தம்பி நீங்க பல்டி மேக்கிங் ஆஃப் த ரிஸ்கே தவிர மேக்கிங் ஆஃப் த ரிஸ்கே தவிர அதில் வந்து நம்ம நடிக்கிறவங்களுக்கும் புரியுது இல்லை ஃபைட்டர்ஸும் யாருக்குமே ரிஸ்க் கிடையாது. அதனால ஒரு கார் வரும், இவர் ரைட் எடுத்து முன்னாடி ஒரு சார் car அது இன்னும் ட்ரெய்லர்ல வரல. அதனால அப்படி- ஷார்ட்டா சரி, சொல்லிடுறாரு. okay. போடுவோமே. இப்போ அது அந்த ரெஸ்பெக்ட் எடுத்தேன் நான் தான் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்தேன். ஆக்ஷன் எடுத்து அதனுடைய ஆக்ஷன் தான் முன்னாடி கிளைமேக்ஸ் எடுத்து கண்டினியூ அதை ஜாயின் பண்ணி வச்சேன். சூப்பர். சார் இன்னும் கொஞ்சம் விட்டா நிறைய ரொம்ப சொல்றாரு. extreme ஆயிட்டாருண்ணே. இல்ல Last- இது இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ், படத்துல இருக்கிற அதான், எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம். ஏன்னா அந்த நேரத்துல சில வந்து இடத்துல காஸ்ட் கட்டிங் பண்ண வேண்டியது இருக்கும். அதை பண்றதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகாம இந்த மாதிரி வந்து First சாரோட படம் விஷன் தான் எப்படி இது. வேணுமோ அது சார் எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஆனா நம்ம குவாலிட்டியில எப்படி காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோமோ அதே மாதிரி சேஃப்டியில காம்ப்ரமைஸ் ஆக கூடாது. கூட. அந்த இல்ல இது இங்க ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல இல்ல அது கிடையாது. அது 100% இல்லனாலும் அந்த அந்த ஒரு ஆனா- விஷயம் ஆனா measures அதுக்கு- வந்து- இல்ல அதுக்கான ஆம்புலன்ஸ், டாக்டர், நர்ஸ், 2 நர்ஸ் எல்லாருமே வச்சிருந்தோம். ஏன்னா அந்த சீக்வன்ஸ் எடுக்கும்போது ஒருத்தருக்கு ஃபைட்ல இல்ல, அது இருக்கும்போது சாதாரண ஃபிட்ஸ் வந்துச்சு. ஃபிட்ஸ் வரும்போது அவரு காப்பாற்றி உடனே ஆம்புலன்ஸில் வச்சு நம்ம அவர் காப்பாற்றி அவருக்கு வீட்டு அமிச்சு பேக் பண்ணி அமிச்சோம். பட் அது டேக்கிங்லேயும் கிடையாது, மேக்கிங்லேயும் கிடையாது, எதுலையுமே கிடையாது. தனியாக திடீர்னு வந்துடுச்சு அவருக்கு. அதனால சேஃபாக அவர் அமுச்சு விட்டோம். க்ளோசிங்ல வந்து நான் வந்து இப்போ படம் ஃபுல்லா பாக்குறீங்க, பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டே FTFS பாக்குறீங்க, எல்லாரும் நம்ம பார்க்கும்போது ஃபேன்ஸோட பார்க்கும்போது லாஸ்ட்ல பிளாக் கார்டு போட்டு ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை கருணாநிதினு வரும். அந்த மொமெண்ட்டை நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா? எப்படி இருக்கும்ன்றதை இப்போ நீங்க யோசிச்சு கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். எத்தனை வருஷம் வெயிட்டிங்? இது 1 வருஷம் 2 வருஷம் கனவு கிடையாது, பல வருஷ கனவு. அதாவது +2 படிக்கும்போதே சினிமா பண்ணணுங்கிற ஆசை. அந்த கனவு அந்த இடத்துல நிறைவேறும்போது கண்டிப்பாக கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது மதன் கிருஷ்ணன் மட்டும் தான் நிற்பான். Producer. நிற்பான், வேறு யாருமே கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு அந்த மூமெண்ட் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் சார். ஏன்னா எத்தனை வருஷம் சார் இருக்கும்? 12th இருந்தா எத்தனை வருஷம் சார்? இல்லை 12th கனவு கனவு அதான், அந்த கனவு எத்தனை வருஷம் சார்? 20 வருஷ கனவு. 20 வருஷமா சினிமான்னு ட்ரை பண்ணி 20 வருஷம் கழிச்சு IPLல உங்க படம் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை கருணாநிதி அப்படின்னு 28th நவம்பர் 28th எவ்வளவு கிரியேட்டர்ஸ்க்கு அது ஒரு எவ்வளவு பெரிய ட்ரீம். பெரிய 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 ட்ரீம். சொல்ல அப்படியே கூஸ் பம்ஸா இருக்கு சார். கண்டிப்பா இந்த படம் பெரிய சக்சஸ் ஆகும் சார். உங்களோட உழைப்புக்காகவும் எல்லாரோடைய உழைப்புக்காகவும் இந்த படம் கண்டிப்பா பெரிய அளவு போகும் சார். கண்டிப்பா. யாராச்சும் வேற கேள்விகள் கேட்குறீங்களா சார்ட்ட? உங்கள்கிட்ட மாத்தி கேட்குறீங்களா? அந்த இல்ல, இடத்துக்கு அவரே போய் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. நான் ஒரு கேள்வி வச்சு செஞ்சு எல்லாம் இப்ப கேட்கிறேன். கேள்வி என்கிட்ட கேட்க இங்க வந்தாலே இது ஒரு power வரணும். நான் எமோஷனா இருக்கேன், என்கிட்ட கேள்வி கேட்க எல்லாத்தையும் கொட்டிடுவேன். ஓகே, டிடிஎஃப் வாசன் யாருன்னே தெரியாமையே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து கேரக்டரை சூஸ் பண்ணீங்க. அதுல என்ன தெரிஞ்சது? அந்த ஒரு போட்டோல என்ன குவாலிட்டிஸ் இருந்தது? அந்த பையன் புது நடிகன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சது. புது பையன். ஆமா. என்ன குவாலிட்டிஸை பார்த்தீங்க? நடிச்ச வீடியோவும் பார்த்தது கிடையாது, இன்ஃப்ளூயன்சர்னும் தெரியாது, யூடியூபர் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அந்த ஒரு ஃபாலோவிங் இருக்கிறது கூட தெரியாது. பட் அந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்து ஓகே பண்ணி அப்புறம் நேரில் பார்த்து எப்படி ஓகே பண்ணீங்க? அந்த பாடி ஸ்ட்ரக்சரு, ஃபுல் ஃபோட்டோ பார்த்தேன். அதாவது க்ளோஸ்அப் மட்டும் பார்க்கல, ஃபுல் ஸ்ட்ரக்சரை பார்த்தேன். உங்களுடைய ஸ்ட்ரக்சரு, ப்ரொஃபைலு எல்லாமே பார்த்தேன். எல்லாம் பார்த்துட்டு கண், அதாவது ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இருக்குது கண். அது இப்போதைக்கு அதை கம்பேர் பண்ண வேண்டாம், சின்ன கண். அது அழகாக எனக்கு க்யூட்டாக பிடிச்சிருந்தது. சரி, இது கண்டிப்பாக ஹீரோக்கான மெட்டீரியலு. கண்டிப்பாக இந்த பையன் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு பையனாக வருவான் அப்படின்னு நான் அப்பயே நினச்சேன். அது கண்டிப்பாக நடக்கும். அது ஆரம்பம் இந்த IPL. இன்னும் ஒரே ஒரு கேள்வி, அப்போ அழகாக இருந்தால் மட்டும்தான் ஹீரோவை செலக்ட் பண்ணுவீங்க? அழகா இல்லையா? நான் அதான் ஃபிசிக்கல் எஃபெக்ட், பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்துருக்கேனே. நாட் ஒன்லி ஃபார் உங்களோட அழகாக நிறைய பேர் இருக்காங்க. நீ அழகே இல்லடா. இந்த பஞ்சு தேவையா? முதல் கேள்வியோட முடிச்சிருக்கலாம். நல்லா சொன்னாரு. டிடிஎஃப் வாசன் கிட்ட பிடிச்ச ஒரு 4 ஹேபிட்ஸ். ஃபோன் எடுக்காதது. இல்ல அது அதுதான், அது சொன்னா அது நல்லா இருக்காது. 4 குட் ஹேபிட்ஸ் தான் கேக்குறேன். நல்ல பேட் ஹேபிட்ஸ் நல்ல கேட்க விஷயம் மாட்டேன். இல்ல, ஒரு இன்னசென்ட்டான பாய், எல்லார்ட்டையும் அன்பா, சின்ன பையன்லேருந்து பெரியவங்க வரையும், ஒரு 60 வயசு பையன் வரையும் மீட் பண்ணால் சில பேருக்கெல்லாம் எரிச்சல் வரும். ஏன் சில டைம் எனக்கே எரிச்சல் இருக்கும். சும்மா யாராவது கூப்பிட்டாட போதும் போய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த பையன்
சின்ன ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட செல்ஃபி கேட்டால் கூட பொறுமையாக நின்று எடுத்து கொடுத்துட்டு செல்லம் நல்லா இருக்கியா, வீட்டுக்கு போ, பத்திரம் வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பாசமாகட்டும். அதே மாதிரி 60 வயசு வாலிபர் அவரும் செல்ஃபி வாலிபர் இல்ல வாலிபர் வாலிபர். வாலிபர். அவ்வளோதான். அவங்களுக்கும் ஒரு மரியாதைத்தனமாக பேசிட்டு அவங்களுக்கு அனுப்புறது தான். அதே சில இடத்துல வாசனை பற்றி இன்னொரு விஷயம் பிடிக்கும். அதாவது கையில் பணம் இருந்துன்னு வச்சுங்களேன், அது யாராவது உதவின்னு கேட்டாக்கா ஒரு 10 ரூபா கொடுக்கலாம், 20 ரூபா கொடுக்கலாம். அது எல்லாருமே எதிர்பார்க்கறது தான். ஆனால் கையில் எல்லாருக்குமே தூக்கி ஒரு 500 கொடுக்கும்போது அந்த ஹெல்பிங் மைண்ட் எனக்கு பிடிச்சி. இதெல்லாம் வந்து முன்னாடி தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் நம்ம கூட பழகின பிறகு தான் தெரியும். அப்போது பரவாயில்ல, இந்த பையன் நல்லா ஹெல்ப் பண்ணுறானே அப்படின்ட்டு. அப்புறம் வயநாடு கேரளாவில் ஒரு நீங்க இப்போ 500 கொடுக்குறாங்க அப்படிங்கிறீங்க. அந்த டைம் கேமரா ஆன்ல இருந்துச்சா? இல்லை, அப்போல்லாம் கேமரா ஆன்ல இல்லை. ஏன்னா அது வந்து அதுதான் பிரச்சனை. அதனால தான் உனக்கு அந்த பையனை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதே வந்து பப்ளிசிட்டி பண்ணுற மாதிரி இருந்தாக்கா கேமரா வச்சுக்கிட்டு நான் அதை கொடுக்குறேன், நீங்கள் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொன்னதில்லை. அது நான் கண்கூடாக பார்த்தேன். அதனால் அந்த பையனுக்கு இந்த ஹேபிட் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் வயநாட்டில் ஒரு நிலச்சரிவு ஒன்று ஏற்பட்டது லாஸ்ட் இயர். அது ஏகப்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. அதில் அந்த பையன் திரும்பவும் அந்த பையன் ஒரு டெம்போ லாரி ரெடி பண்ணி பல டன் அரிசி, அப்புறம் போர்வை, மளிகை சாமான்லாம் கொடுத்தான். பரவாயில்லையே, இந்த பையன் மேபி சம்பாரிச்சா கூட ஏதாவது மக்களுக்கு போய் சேர்த்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த பையனை இன்ட்ரெஸ்ட் பண்ணி எனக்கு பெருமையாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். 3 சொல்லிட்டீங்க, இன்னும் 1 பேலன்ஸ் இருக்கு. ஏங்க போதும், எமோஷனலாக சொல்லிட்டு இருக்கு. அதுதான் பிடிச்ச விஷயம் அப்படின்றாரு. சூப்பர். திருப்பிட்டாரு. சேசிங் சீன்ல நீங்க வந்து பேர் வச்சிருக்கீங்க ரைஸ் ஆஃப் டிடிஎஃப்னு. கடைசியா நம்ம அந்த பேர் முடிவு பண்ணது பிரிச்சிட்டீங்க. பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்சனலா ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி, பர்சனலா ஒரு ஆங்கரா படம் போட்டு காட்டும்போது பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். நீங்கள் பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. லாக்அப் டெத் பற்றி பேசியிருந்தீங்க. ஸோ சென்சார் போர்டில் அதுக்கு ஏதாச்சும் சொல்லாங்களா சார்? லாக்அப் 2 மணி நேரமா சண்டை போட்டு வந்திருக்காங்க நேத்துல இருந்து. அது இன்னும் அந்த பஞ்சாயத்துலாம் இருக்கு. கொஞ்சம் ஆர்குமெண்ட் நடந்தது. பட் கடைசியாக ஜெயிச்சிட்டு நீதி நேர்மை ஜெயிச்சது அப்படின்னு. கண்டிப்பாக கண்டிப்பாக. சென்சார் போர்டு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது சொல்கிறாங்களா சார்? இல்லை நமக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க படத்துக்கு? அது சார் அது போடுறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது சார். சரி, ஓகே. சர்டிஃபிகேஷன் முன்னாடி சொல்லக்கூடாது. சொல்லலாமா? இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். யூஏ. சூப்பர் சார். நான் எதிர்பார்த்த ரிசல்ட் தான். எதிர்பார்த்த ரிசல்ட் தான், மற்றபடி எதுவும் கிடையாது. நான் எது மாதிரி எதிர்பார்த்தனோ சென்சாரில் அதே மாதிரி கொடுத்தாங்க. எந்த கட்டு இல்லாமல் நான் அப்படியே எடுத்து வந்துட்டேன் படத்தை. ஆமாம், கட்ஸ் எதுவும் கிடையாது படத்தில். இல்லைன்னா என்னை இப்போ பிரிச்சுட்டு இருப்பாரு. இப்போ நான் வந்து எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. கட்டா சின்ன ஃப்ரேம் கூட கட் பண்ணாமல். ஓகே. அது பட் வச்ச வாதங்கள் எல்லாமே கொஞ்சம் டிஸ்க்ளைமர் மட்டும் ஆட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். பேர் அப்படிங்க. ஆதம் வந்து அதோட அரசியல் இருக்கு அதுக்குள்ள ஏதோ ஒன்று சார். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் 2 இன்சிடென்ட் சொல்றப்போ லாக்அப் டெத்ன்றப்போ ரீசெண்டாக நடந்த ஏதாச்சும் லாக்அப் டெத்ஸ் அந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்தது இல்லை. அது எப்பவுமே கரெக்ட் பண்ணோம். அது இப்போ நாங்கள் காட்டியிருக்கிறது அது எல்லாத்தையுமே. ஆமாம், 1996 இல்லை 86 இல்லை 56 அந்த லாக்அப் டெத் நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு லாக்அப் டெத்துன்னு ஒருத்த பாதிக்கப்பட்டிருப்பான். அவன் கண்டிப்பாக ஒரு தாத்தாவாக இருப்பான், பாட்டியாக இருப்பாங்க. அவங்க இந்த படம் பார்க்கும்போது ஆமாம், நமக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இப்படி நடந்ததுன்னு ஒன்று வரும். அதேமாதிரி அடுத்தது நம்ம பையன், அடுத்தது நம்ம அண்ணன், அப்புறம் நான் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேட்டிவ் ஆகும் அந்த ஸ்கிரிப்ட். சூப்பர். நாட் ஒன்லி ஃபார் அதாவது இப்போ நடந்த இது கனெக்ட் பண்ணி நான் அரசியல் பண்ணல. ஒரு லாக்அப் டெத் நடந்தது. அந்த லாக்அப் டெத் நடந்த பாதிக்கப்பட்ட எல்லாருமே இது கனெக்ட் ஆகும். அதே மாதிரி இது எப்படி இருக்கணும், நம்ம மக்கள் எப்படி இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். கண்டிப்பாக அதாவது எந்த பக்கம் தோணாலும் ஆபத்து வரலாம். அந்த ஆபத்துல நம்ம ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். ஃபைனலி வாசன் ப்ரோ ஹீரோ ஆயிட்டீங்க. அடுத்து என்ன படங்கள் கதை கேட்டுட்டு இருக்கீங்களா? நல்ல நல்ல கதைகளுக்காக நல்ல நல்ல கதைகள் வந்து நம்ம அதில் ஒரு மெயின் லீடாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணுறது தான். எல்லா கதைகளுமே பண்ணுறது தான். ஸோ ஹீரோ ஆனதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா? ட்ரைனிங் அந்த மாதிரி? ஆமாம், இது முடித்த உடனே அந்த வேலை தான் அடுத்தது போகுது. இப்போ என்னென்ன ஒர்க் போயிட்டு? ஆக்டிங் போகணும், ஆக்டிங் கிளாஸ் போகணும், மறுபடியும் இன்னும் நிறைய டெவலப் பண்ணிக்கணும், டான்ஸ் கிளாஸ் போகணும், அப்புறம் ஜிம் கண்டினியூ பண்ணணும். இந்த பிளான்ஸ் மட்டும். சூப்பர், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நவம்பர் 28 IPL தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். ட்ரெய்லர் பார்த்துட்டு ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் சமுதாயத்தில் ஒரு டிபேட்டை உருவாக்கும் அப்படின்னு நம்பலாமா சார்? இல்லை கண்டிப்பாக இந்த படம் சமுதாயத்தில் ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணும் நம்புவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். 28ஆம் தேதி நவம்பர் 28 படம் ரிலீஸ் ஆக போது. நம்ம எல்லாருமே சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கிறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டாக்கிங் டு. நன்றி சார்.